أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவா பரக்கத்தோட நம்ம ரமலானுடைய மாதத்தில் 11வது நாளுக்கு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 10 நாட்களாக நம்ம 3 சஜதாக்கள் செய்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை தந்திருக்கான் தெரியுமா? இந்த ரமலானில் மட்டும்தான் அல்லாஹ் நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை தருவான். நம்ம அப்புறம் இந்த குரான் திலாவத்து சொல்லுவோம், நம்ம சஜதா திலாவத்து ஓததான் செய்கிறோம். ஆனாலும் அந்த தொழுகையில் அதை செய்யும்போது, அதுவும் ஜமாத்தோட தொழுகும்போது செய்யும்போது தான் அதோடைய அந்த மகிமை நம்மளுக்கு ரொம்ப புரியும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் மீதம் உள்ள அந்த ரமலானையும் எந்த தங்கு தடையும் இல்லாமல் நம்மளுடைய உள்ளத்தை அறிஞ்சவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் தஆலா எந்த தங்கு தடையும் இல்லாமல் அந்த நோன்பை பிடிக்குவதற்கும் அந்த நோன்புடைய தக்குவாவுடன் வாழ்வதற்கும் வல்ல ரஹ்மான் அனைவரைக்கும் அருள் புரிவானாக என்ற துவாவோட நோயாளிகள் அனைவருக்காகவும் துவா செய்வோம்மா. எல்லாருமே நோயால் பிடிக்கப்பட்டவங்க தான், யாருமே நோய் இல்லாதவங்க கிடையாது. எல்லாரும் ஒரு வகையில் உங்களுக்கு தெரிஞ்ச ஞாபகம் முட்டுறதுக்காக வேண்டி சொல்கிறேன். அலி ரலியல்லாஹு தஆலா அன்கிட்ட ஒரு தாபியீன்களில் ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, நோயாளிகள் அதிகமாக மருத்துவர்கள் அதிகமானு கேட்குறாங்க. அதுக்கு அலி ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்களாம், மருத்துவர்கள் அதிகம்ண்டாங்க, நோயாளிகளை அதிகம்னு சொல்லலை. காரணம் என்னண்டா அப்படின்னு சொல்லி அந்த அந்த நிமிஷமே அந்த மனிதர் கேட்குறாங்க, தாபியீன்கள் ஒருத்தர் கேட்குறாங்க, அது எப்படி நோயாளிகள் அதிகம் மருத்துவர்கள் அதிகம்னு சொல்கிறீங்களே? அலி ரலியல்லாஹு தஆலா பார்த்து கேட்ட உடனே ஒரு அலி ரலியல்லாஹு தஆலா ஆங்குறாங்களாம், காலில் ஏதோ ஒரு வலி மாதிரி லேசாக ஆங்குறாங்களாம். அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவங்க சொன்னாங்களாம், காலா வலிக்குது, இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வருமே, இது செஞ்சீங்கன்னா நல்லா இருக்குமேனு அவங்க சொன்னாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாங்க. அப்போ தான் சொன்னாங்க, இப்போ நான் சொன்னேன்ல மருத்துவர்கள் அதிகம்து, நான் வந்து நோயாளி லேசாக கால் வலிக்குதுன்னு சொன்னேன் நோயாளி, ஆனால் சுற்றி இருக்கிறவங்களாம் எத்தனை ட்ரீட்மெண்ட் சொல்கிறீங்க, அப்போ மருத்துவர்கள் தான் அதிகம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு வரக்கூடிய எல்லாருமே எல்லா விதத்துலேயும் ஒரு சின்ன சின்ன தங்கடங்கள் இல்லாமல் இருந்தோம்னா நம்ம பொம்மை தானே. அல்லாஹ் தஆலா நம்ம உயிரை கொடுத்துருக்கேன், நம்மளுக்கு உணர்வு இருக்குது, உயிர் இருக்கிறதுக்கு ஆதாரமே அந்த நோய் தான். நம்மளுக்கு சின்ன சின்ன சிரமங்கள் தான், அந்த சிரமத்தில் தான் அல்லாஹ் நன்மையை வச்சுருக்கான். நோயே வரக்கூடாதுன்னு யாரும் துவா கேட்கவே கூடாது. அல்லாஹ் அந்த நோயை கொடுத்துருக்கேன்னா நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு, நம்ம தரஜாவை உயர்த்துறதுக்கு, அவனை திரும்பி திரும்பி கேட்குறோம் இல்லையா? ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அன்னி மசன்னி எல்லோரும் வந்த அருகமர் ராகினின்னு ஓதுனாங்க. அல்லாஹ் ரசிச்சுக்கிட்டு தானே இருந்தான். 18 வருஷம் அவன் ரசிக்கணும்னு தேவையா? அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அவங்க இருந்த பொறுமை. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா ஆஃபியத்தை கொடுப்பான். நம்மளுக்கு கிடைக்கிற ஆஃபியத்தில் நம்ம கேட்கக்கூடிய துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ் அனைவருக்கும் நோய்வாய்ப்பட்டு நோன்பு வைக்க முடியலன்னு கவலைப்படுறவங்க எவ்வளோ பேர், அந்த நோன்பு வச்சும் அதை செயல்படுத்த முடியாமல் அல்லாஹ் பாதுகாக்கணும். இடையில திறப்பவர்கள் எத்தனை பேர்? அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம சேர்த்து நம்ம துவா கேட்கணும். அப்போ அல்லாஹ் நம்மளுக்கு அதை கபலாக்கி கொடுப்பான். அவங்களுக்கு கேட்டுட்டா நம்மளுக்கு என்ன லாபம்? அது இல்லை. நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு கேட்கும்போது தான் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா ஆஃபியத்தை கொடுப்பான், ஷிஃபாவை கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு நம்ம கேட்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, நேற்று நான் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். என்ன கேட்டிருந்தோம்? 42வது அத்தியாயத்தில் 30 வசனத்தில் இருந்து நீங்கள் பாருங்கம்மான்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து என் தோழி பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். என் பிள்ளை வருவினும் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னாங்க. தோழிமார்கள் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா பார்த்தவர்களுக்கும் அதை ஏவியவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய நன்மையை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தரணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த இதில் 4 ஆயத்தில் அல்லாஹ் 10 கட்டளை இட்டிருப்பான். 36லேருந்து 39. எத்தனை ஆயத்து? 36வது ஆயத்தில் இருந்த 30லேருந்து பார்க்கணும்னு சொன்னேன். அதை நான் உங்களுக்கு 4 ஆயத்து தான். 36, 37, 38, 39 இந்த 4 ஆயத்திலையும் அல்லாஹ் 10 கட்டளை இட்டிருப்பான். 10 கட்டளை எழுதியிருக்கீங்களா? 10 எழுதியிருக்கீங்களா? சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த 10 கட்டளை என்னங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுக்கு மட்டும் இல்லைம்மா, நம்ம வாழ்க்கையெல்லாம் கொண்டு செலுத்தக்கூடிய இந்த 4 ஆயத்து. இந்த 4 ஆயத்தை நம்ம மனனம் செஞ்சு சுன்னத்தான தொழுகையில் பழகிக்கிட்டோம்டா அல்ஹம்துலில்லாஹ் மற்ற நேரங்களில் நம்ம ஓதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் பெரிய ஆயத்துலாம் இல்லை, சின்ன சின்ன ஆயத்துகள் தான்.
உங்களை எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே அறிவாளிகள் தான் உட்காந்துருக்கீங்க. அறிவு கம்மியா இருக்கிறதுனால இங்க உட்காந்து நான் உளறிக்கிட்டு இருக்கேன். அதாவது எங்க உஸ்தாது சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கற்றுக் கொடுக்கும் போதுதான் ஒரு உஸ்தாது மாணவர் ஆவார். இப்ப எவ்வளவு உஸ்தாத் மாதிரி உட்காந்துருக்கீங்க, ஒப்பிக்கிறது யாருமா? நான் தானே ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த அடிப்படையில கற்றுக் கொடுக்கும் போதுதான் அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு ஒரு பயம் வரும். நம்ம இவங்களுக்கு சொல்லிட்டோமே, இந்த பிள்ளைகளுக்கு இந்த பாடம் சொல்லி கொடுத்துருக்கோமே, நம்ம இதை கத்திருக்கோமா, நம்ம செயல்படுத்தி இருக்கோமாங்கிற ஒரு பயம் வரும். அந்த அடிப்படையில இந்த 4 ஆயத்துல அல்லாஹ் சொல்லிருக்கிற 10 கட்டளை, அந்த 10 கட்டளையும் நம்மளுடைய வாழ்க்கையில வருவதற்கு நாமளும் முயற்சி பண்ணணும். அதே நேரத்துல பிறரையும் முயற்சி பண்ண வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் உணர்ந்து செயல்படுவோம். குர்ஆனே நம்மளுக்கு வழிதான், குர்ஆனே நம்மளுக்கு பாதை தான், குர்ஆனே நம்மளுக்கு வாழ்க்கை தான். அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முத்துக்கள், சில இடங்கள் அல்லாஹ் தஆலா முத்தா கொடுத்துருப்பேன்ல, மழை துளி எல்லாம் பெய்யுது, எல்லா மழையும் விழுகுமா, எல்லா சிப்பிகளும் வாயை திறந்துகிட்டு இருக்குமா, இந்த எல்லா சிப்பிகளும் தண்ணிக்குள்ள தத்தல் விளையாடுறது மாதிரி தெரியுமா. இந்த முத்துக்களை வாங்கணும்னு நினைக்கக்கூடிய சிப்பிகள் மட்டும் தன்னுடைய வாயை திறந்து திக்ர் செஞ்சுக்கிட்டு பார்க்குமா அல்லாஹ் அந்த மழைத்துளிய. அந்த மழைத்துளி, எந்த மழைத்துளி அது சிப்பிக்குள்ள விழுகுதோ அதுதான் முத்தாக மாறும். ஒவ்வொரு சிப்பிக்குள்ள ஃபுல்லாவே முத்தே இருக்குமா, அதை உடைச்சு பார்த்தா. நீ எல்லாம் மச்சு பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, நான் கற்ற விஷயத்தை வச்சு நான் சொல்றேன். காரணம் என்னண்டா, அந்த தண்ணி விழுகும் போது அது என்ன செய்யுமா, ஒரு துளி விழுந்ததோட ஒவ்வொரு சிப்புக மூடிடுமா, இன்னும் ஒவ்வொரு சிப்பிகள் என்ன செய்யுமா, இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு திறந்து இருக்குமா. அந்த துளி பூரா விழுக 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 அது வாயில எந்த துளி விழுகுதோ அது எல்லாம் முத்து. அப்ப நம்ம அந்த குர்ஆனை அல்ஹம்துலில்லாஹ் கடலை எல்லாம் மையமாக்கி மரங்களை எல்லாம் பேனாவாக்கி எழுதினாலும் குர்ஆனுடைய மகத்துவத்தை எழுதி முடிக்க முடியாதுன்னு யாரு சொன்னா? கல்வியின் கருவூலம் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை. அப்ப நம்மெல்லாம் என்ன கத்து வச்சிருக்கோம்? அப்ப சிறு சிறு முத்துக்களை பெரியார்கள் சொல்ற விவரத்தை வச்சு, தப்சீர் விளக்கத்துல வச்சு நம்ம ஓரளவு சொல்றோம். சொல்லுவது போல நாங்களும், கேட்பது போல நீங்களும். அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்மானாக. அந்த 10 கட்டளை என்ன அல்லாஹ் சொல்லியிருக்கான்டா, ஈமான் கொண்டவர்களுக்கு உலகம் நிரந்தரம் இல்லை. நான் சுருக்கமா தான் சொல்றேன், ஏன்னா இதுக்குள்ள விளக்கம் தப்சீர் ஃபுல்லா நம்ம சொல்லவும் நேரம் நமக்கு பறக்கத்தா இருக்கு. அதனால இதை மட்டும் சுருக்கமா நான் சொல்றேன். ஈமான் கொண்டவர்களுக்கு இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. அப்ப நிரந்தரம் இல்லைன்னா நம்ம இங்கே தானே இருக்கோம், நம்ம அப்படித்தானே நினைக்கணும். இங்கே தானே நம்ம வாழ்றோம், துனியாவில் தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம், துனியாவில் தானே உணவு இருந்துரும், எல்லாமே இங்கே தானே நடத்தணும். நிரந்தரம் இல்லைன்னா எப்படி? வீடு கட்டியிருக்கோம், வாசல் கட்டியிருக்கோம், சொத்து வச்சிருக்கோம், சோறு வச்சிருக்கான். ஆனா மரணம்னு ஒண்ணு வந்துட்டா நம்ம இதே இல்லை. யார் வீட்டுக்கு மெஹர் வீட்டுக்கு போற முடியும் யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்ப நான் வாடகை வீட்டிலே இருந்தாலும் என்னை வரும்போது என்ன சொல்லுவீங்க? மேர்மாவை பார்த்துட்டு வரேன்னு வருவீங்க. நான் மௌத்தா போய் கிடந்தேன்னா என்ன சொல்லிட்டு வருவீங்க? ஜனாசா வீட்டுக்கு போறோம். மையத்து வீட்டுக்கு போகணும் கூட வரமாட்டாங்க, ஏன்னா தூக்கிட்டு போகிறது அது மையம் பேரா மாறும், ஒவ்வொரு பேரா மாறும். மெஹருண்டு இருக்கிறது ரூஹு பிரிஞ்ச உடனே ஜனாசாவா மாறும். ஜனாசாவா இருக்கிறது எப்ப எடுப்பீங்க, குப்பையை எப்ப எடுப்பீங்கன்றது மாதிரி தான். வாசல்ல குப்பை கொட்டி கிடந்துச்சுன்னா இது எப்ப எடுப்பாங்கன்னு தெரியலேன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரிதான் மனிதனுடைய வாழ்வு. இது நிரந்தரமா? அப்ப மனிதன் ஈமான் கொண்டவர்களுக்கு இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. அதாவது என்ன சொத்து சோகங்கள் இருந்தாலும் இந்த உலகம் நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை, இது நம்ம போட்டுட்டு தான் போவோம்னு ஒரு வழிபோக்கர்கள் போல வாழ்வார்கள். இது முதல் கட்டளை. அப்ப நம்ம ஈமானை எப்படி பாதுகாக்கணும்? இன்ஷா அல்லாஹ் அதை புரிஞ்சுக்கிடுவோம். அடுத்தது, யார் அல்லாஹ்வின் மீது தவக்கல் முழுமையாக வைக்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். அல்லாஹ் மேல முழுக்க முழுக்க தவக்கல். நான் அல்லாவையும் நம்புறேன், நான் கையில வச்சிருக்கிற பைசாவையும் நம்புறேன்னு இருக்கக்கூடாது. அல்லாஹ்ட்ட நம்ம என்ன சொல்லணும்? யா அல்லாஹ், இந்த செல்வத்தை தந்தது நீ, இந்த செல்வத்தை கொண்டு என்னை பலன் பெற வைப்பது நீ, இதை பாதை தடுமாறி போக வைக்கிறது நீங்க. ஏன்னு கேட்டா நம்ம எல்லா காசையுமே நல்ல வழியில் செலவழிக்கிறோமான்னு தெரியல, நம்மளுக்கு தெரியுதா? ஒண்ணு. ரெண்டாவது, எல்லா காசுமே நல்ல காசா நம்மகிட்ட வரணும்னு அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். நம்மகிட்ட அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா ஒரு எப்படி நம்மளுக்கு நிறைய நாடி இருக்கானோ அந்த பணம் எல்லாம் எனக்கு ஹலாலான வருவாயாக வரணும். கணவரை கொண்டு, பிள்ளைகளை கொண்டு, உறவுகளை கொண்டு நமக்கு வர்றது எல்லாமே ஹலாலாக வரணும். எப்ப எனக்கு எது கிடைச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் விரும்பிய நேரத்துல எனக்கு தா. அல்லாஹ் எனக்கு உணவு தர்றியா, அது நீ விரும்பிய நேரமாக இருக்கட்டும், அந்த உணவு நீ விரும்பிய உணவாக இருக்கட்டும், அதை கொண்டு எனக்கு ஆஃபியத்து கிடைக்கிறதாக இருக்கட்டும். இதுதான் தவக்குல். எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் இருக்கான், அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ். எந்த அல்லாஹ் நம்மளை பார்க்காத நேரமும் இல்லை, பார்க்காத இடமும் இல்லை.
நம்ம அவனை நினைக்கிறோமா அவனை பார்க்குறோமாங்கிறது அல்லாஹ் அறிஞ்சன். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் மனதில் அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை வைக்கணும்னு அல்லாஹ் அந்த 2வது விஷயம் சொல்கிறான். 3வதாக சொல்கிறான், பெரும் பாவத்தை விட்டு மானக்கேடானவற்றை விட்டு விலகிறான். பெரும் பாவத்தை விட்டும் மானக்கேடான விஷயத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. நம்ம நினைக்கிற மானக்கேடுன்னா என்னண்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் புர்கா போட்டிருக்கேன், அந்த புர்காவை இது நெஞ்சு பூரா மூடாமல் சும்மா நான் இப்போ கழுத்தில் தான் ஸ்டைலாக தாவணி போடுறோம்ல, அப்படி நான் போட்டுக்கிட்டு போனேன்டா உங்களுடைய மனசுகளில் என் மேலே நல்ல எண்ணம் வருமா? அவருக்கு நான் என்னைய வச்சு நான் கேட்குறேன். ஹிஜாபு என்பது நம்ம போடுற புர்காவிலையும் நம்ம பேசக்கூடிய பேச்சிலையும் நம்மளுடைய வார்த்தையிலையும் நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாத்துலேயும் நம்ம ஹிஜாப் வரணும். அதுக்கு பேர் தான் ஹிஜாப். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம யாருடைய கண்ணுக்கு உறுத்தாத ஆடை அடிஞ்சாலும் அது ஆனால் அடிஞ்சோம்னா அதுவும் ஒரு மானக்கான விஷயம்தான். இப்போ என்னையவே அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேனே, இப்போ நான் நிறைய நகையை அள்ளி போட்டு ஒரு பெரிய என் சொல்லவுமே தோழி ஒருத்தர் சிரிக்கிறாங்க பாருங்க. ஆரம்பிக்கவே இல்லைன்னா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயே சிரிப்பு வருது அவங்களுக்கு. ஒரு பெரிய பட்டு புடவையும் உடுத்தி அது வேறைய புர்கா இல்லாம நான் வெளியே வந்தேன்டா அந்த நகைக்கு பவர் இருக்குமா? அதே நேரத்தில் ஒளி செஞ்சுட்டு புர்காவை எடுத்து மாட்டி கண்ணியத்தோட வெளியில பிஸ்மில்லாஹி தவக்கல்னான்னு சொல்லி வெளியே வரும்போது இருக்கக்கூடிய அந்த கண்ணியம் அந்த நகையிலையும் அந்த பட்டு பட்டாடையிலையும் இருக்குமா? அப்போ நம்ம மானக்கேடான விஷயங்கள்ட எல்லா விஷயத்திலையும் வார்த்தைகளில் கூட டபுள் மீனிங்கில் பேசுறது, அருவருப்பான வார்த்தைகள். ஒருத்தர் அன்போட நேசிக்க போகிறவங்களை பார்த்து கூட இப்போ நீ ஒரு காரணத்துக்கு என்னை நீங்கள் அழகா இருக்கீன்னு கூட சொல்லலாம். அது கூட ஒருத்தர் சந்தோஷப்படுத்துகிற வார்த்தை, தப்பு இல்லை. ஆனால் சொல்ல மாட்டீங்க, ஆனாலும் நான் சொல்லிக்கிறேன். அப்போ அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த அடிப்படை மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, வார்த்தைகளை கொண்டு கூட மானக்கேடான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வந்துடக்கூடாது. அப்போ அல்லாஹ் பெரும்பாவத்தை விட்டு, பெரும்பாவங்கிறது என்னது? கொலை செய்கிறது, தவறு செய்கிறது. இது மட்டும் அல்லாஹ் 70 பாவங்கள் குரான்ல சொல்லியிருக்கான் பெரும் பாவம் உண்டு. அதுல ஒரு பாவம் நம்ம அனுதினமும் செய்து கொண்டே இருக்கிற பாவம். என்ன பாவம்? பொய். புறம் பேசுறத கூட நம்ம என்ன செய்யுமோ அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா அந்த பொய் பேசுறது ஹக்காக உணரணும். அப்ப இன்ஷா அல்லாஹ் பெரும் பாவத்தை விட்டு தவிர்த்து வாழ்வார்கள். அடுத்தது 4வது, கோபத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள். கோபத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள், பழி தீர்க்க மாட்டார்கள், மன்னித்து விடுவார்கள். கோபத்தை வெளிப்படுத்தவும் மாட்டாங்க, மன்னிச்சிருவாங்க, பழி தீர்க்க மாட்டாங்க. நீ எனக்கு பேசுனியா, ஈடி வச்சு உடைய ஒரு நாளைக்கு வாங்குறேன் அப்படின்னு நினைக்கிறது. இதுல முக்கியமா மாட்டிக்கிறது யாருண்டா, நம்மளுடைய குடும்பத்தார். குடும்பத்தார்ல ரொம்ப பாவப்பட்டது யாரு தெரியுமா? என்னை திருமணம் முடிச்சிருக்கிற கணவன். ஏன்னா நம்ம வறுக்கிறது, என்னையத்தானே சொல்ல முடியும், உங்களை எல்லாம் சொன்னோம்னா தப்பா போயிரும் இல்லையா? வறுக்கிறது, துவைக்கிறது, இடிக்கிறது எல்லாம் அந்த மனுஷங்கிட்ட தான் செஞ்சுட்டு ரோசமில்லாத உறவு எதுண்டா, அந்த உறவு தான். சிரிச்சுக்கிட்டே போய் நிற்போம். ஒரு சலாம் ஒன்று அந்த நேரத்தில் வந்துடும். எல்லாருக்கும் சிரிப்பை பார்க்கும்போது இது எல்லா குடும்பத்திலும் நடக்குது போல. அப்ப கோபத்தை வெளிப்படுத்த மாட்டாள். எந்த நிலையிலையும் கணவரை துச்சமாக பேசிடக்கூடாது, துச்சமாக நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அம்மானித நாளைக்கு நம்ம இங்க அவங்களை ஏதாவது பேசணும்னா கூர்லீன்கள் சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட கொண்டாந்து ஒப்படைக்கிற கணவரை நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கூர்லீன்கள் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் கேட்காது. நம்மளுக்கு கேட்கறதுலாம் என்ன, காசு பணம் ஒழுங்கா கொடுத்தீங்களா உங்களை உபசரிப்பேன், இல்லையா எல்லாம் செய்வேன் அப்படின்னு மட்டும் இல்லை. கோபம்ங்கிறது எல்லா விஷயத்திலையும் வரும். கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை, பிள்ளைகள்கிட்டையும் வரும், உறவுகள்கிட்டையும் வரும், சமுதாயத்திலேயும் வரும், எல்லாம் வரும், கோபம் வரும். ஆனால் நேரத்துக்கு நேரம் அந்த கோபத்தை மாறிக்கிட்டே போயிடும். யார்கிட்டையுமே கோபம் நிரந்தரமா இருக்காது. அதாவது ஒரு சூபி ஆணிகிட்ட போய் ஒருத்தர் போய் கேட்க போனாங்களாம், எனக்கு கோபம் அதிகமாக வருது, அந்த கோபத்தை நான் எப்படி கட்டுப்படுத்தணும்? அப்போ அவங்க சொன்னாங்களாம், கோபம் வரும்போது அதை எடுத்துக்கிட்டு வாப்பா, நான் அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி தாரேன். அவர் சூபியானியை ஒரு மாதிரி அவர் பார்த்துட்டு அந்த பையன் வந்தவர் கேட்டாரா, கோபத்தை எப்படி எடுத்துக்கிட்டு வர்றது? அது காணாமல் போயிருமே, கொண்டுட்டு வர முடியாது. அப்போ இல்லாமல் போகிற ஒன்றை எதுக்கு நீ இருக்கிறது மாதிரி என்கிட்ட கட்டுப்படுத்தணும் கேட்குற? கோபங்கிறதுக்கு எடுத்துகிட்டு வர முடியாதுங்கிற, எடுத்துகிட்டு வர்ற பொருளை கட்டுப்படுத்த முடியும்.
முடியும், கூட்ட முடியும், குறைக்க முடியும். நீ போயிருங்கிற, மாறிடுங்கிற, அதையே நீ இல்லாத ஒரு இதை வச்சு என்கிட்ட வந்து சொல்ற அப்படிம்பாங்களா. அப்ப அந்த அடிப்படையில நம்ம என்ன செய்யக்கூடாது, கோபத்தை நல்லோர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வெளிப்படுத்த மாட்டாங்க, வென்று முழுங்கி விடுவார்கள்ங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. அப்ப அந்த அடிப்படையில இது வந்து 3வது. 4வது. 5வது, அல்லாஹ்வின் கட்டளையை பின்பற்றி அப்படியே நடப்பார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை 5 கடமை மட்டும்தான் அவன் கட்டளையா? 5 கடமைக்குள்ள அல்லாஹ் தஆலா 5 கோடி கடமைகளை வச்சிருக்கான். நம்ம ஃபர்லுன்னு எடுத்துக்கிட்டோம்டா, ஈமான் கொள்வது ஃபர்லு, நோன்பு வைப்பது ஃபர்லு, தொழுகிறது ஃபர்லு, ஜக்காத்து கொடுக்கறது ஃபர்லு, ஹஜ் செய்யறது ஃபர்லு. இது மட்டும் நம்ம ஃபர்லு. இந்த ஃபர்லுக்குள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறவன் ஃபர்லு 360 ஃபர்லுகளை நிறைவேற்றோம். அது 360 சொல்லிட மாட்டேன், யாரும் பயந்துடாதீங்க. 360 சிம்பிளா சொல்ல போனா நம்ம இப்படி உட்கார்ந்து இருக்கிறது ஃபர்லுமா. இப்படி உட்கார்ந்து இருக்கோம் இல்லையா, இது ஃபர்லு. அந்த உட்கார்ந்து இருக்கும்போது சுன்னத்தான முறையில இருக்கும் இல்லையா, உட்கார்றது ஃபர்லு. உட்கார்ந்து இருக்கும்போது காலை அகத்தாம, வித்தியாசமா உட்காராம, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்காக நம்ம அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, அது சுன்னத். சுன்னத்தும் ஃபர்லும் கலக்காம எதுவுமே இல்லை. இப்போ அடுத்தது சாப்பிடுவது ஃபர்லுமா. ஏன்னா சாப்பிடுறதுன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை, அதனால அதை சொல்றேன். சாப்பிட்றது ஃபர்லு. உணவு உண்டாதான் நம்ம தெம்பா இருக்க முடியும். அந்த உணவு உண்ணும் போது அதை எல்லாம் விரிக்கிறோம் பார்த்தீங்களா, எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அந்த உணவை நம்ம அந்த சாப்பிடும்போது சுப்ரா விரிக்கையில் ஓதுறதுவா, நம்ம சாப்பிடும்போது உள்ளதுவா, நம்ம அதெல்லாம் எல்லாம் செய்கிறோம் இல்லையா, பிறர் வந்துட்டு அவங்கள எந்த சாப்பிடுங்கன்னு உபசரிக்கிறோம், இதெல்லாம் எல்லாமே சுன்னத். அதே மாதிரியா அல்லாஹ் தஆலா நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, மலஞ்சலம் கழிப்பது ஃபர்லுமா. மலஞ்சலம் கழிப்பது ஃபர்லு. யாராவது ஒரு நாள் பூரா அடக்கி வச்சிருக்கேன்னு யாராவது இருப்போமா? அது ஃபர்லு. அல்லாஹ் தஆலா கேவலப்படுத்தாம, அசிங்கப்படுத்தாம, நம்மளை கட்டுப்பாடா இருக்க வச்சு வெளிப்பொருளாக்குறானே, அந்த அல்லாஹ்வுக்கு நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தினாமா. அதையெல்லாம் தெரிஞ்ச செய்யறமே, அதுக்கு பேரு சுன்னத். இப்படியாக அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் கட்டளை எல்லாமே துவாவோட, சரீஅத்தோட, மார்க்கத்தோட வாழுவதற்கு பேர் தான் அல்லாஹ்வின் கட்டளை. அப்ப அல்லாஹ்வின் கட்டளை பிரகாரம் வாழ்வார்கள். இது நான் வாழணும். 5வது. 6வது, தொழுகையை அவ்வல் வக்தில் சரியாக நிறைவேற்றுவார்கள். தொழுகையை அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமலான்ல நம்ம அல்ஹம்துலில்லாஹ் தொழுகையை நிறைவேற்றுறதுல வெளியில சொல்ல தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ் ரமலான்ல மட்டும்தான் அல்லாஹ் இருக்கானா? அல்லாஹ் ரமலானை வர வச்சிருக்கான். அல்லாஹ் ரமலான்ல அமல் செய்ய வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அல்லாஹ் ரமலான் அல்லாத நாளையிலேயே நீ அமல் செய்யறியான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் அல்லாஹ். அப்ப நம்ம தொழுகையை எல்லா நேரத்திலையும் சரிவர செய்வது அப்படின்னா என்ன, தொழுகையுடைய சட்டங்கள் முழுமையாக தெரியணும். ஒரு சிறு அசைவு வந்துட்டா கூட நம்ம தொழுகை என்ன செய்யறாது, அல்லாஹ் பாதுகாக்கணும், பாத்திலாயிரும், அதாவது முறிஞ்சிடும். அந்த தொழுகையில நம்மளுடைய கவனம் சிதறதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், அதை தொழுது முடிச்ச பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுறோம் இல்லையா, அந்த 3 தடவை ஓதுறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகை அந்த எண்ணங்கள் சிதறினதனுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறாங்கல்ல. அப்ப நம்ம தொழுகையை எப்படி தொழுகணுங்கிற உள்பொருள், வெளிப்பொருள், சுன்னத்து, வாஜிபு, மக்ருஹு எல்லாமே அதுக்குள்ளதானே இருக்காது. இந்த விஷயம் இல்லாத ஒரு அமல் இல்லை. ஒரே ஒரு அமலுக்கு மட்டும்தான் 4 விஷயம், மற்றதெல்லாம் 5 விஷயம் இருக்கும். அப்ப தொழுகையில் 5 விஷயம் இருக்கும், அதாவது ஃபர்லு, சுன்னத்து, வாஜிபு, மக்ருஹு, முறித்தல் இருக்கும். நோம்புலையும் அதே தான், ஈமான்லையும் அதே தான் எல்லாமே. ஆனால் ஒரே ஒரு அமலுக்கு மட்டும் 4 விஷயம் இருக்கும். ஃபர்லு, சுன்னத்து, மக்ருஹு, முறித்தல். வாஜிபு இருக்காது. அது என்ன அமல்னு நாளைக்கு கேட்டு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. சரி ஹைர். இப்போ அடுத்தது தொழுகையில் பின்பற்றுவார்கள் எல்லா நேரத்திலையும். அடுத்தது 7வது, மசூராவை பின்பற்றுவார்கள். மசூரா, ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்ன செய்யணும், கலந்து ஆலோசிக்கிற ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும், வீட்டுகள்லையும் சரி மற்ற விஷயங்கள்லையும் சரி. இப்போ நீங்கள் திக்கரே நடக்கிறதாக இருந்தாலும் நான் ஒரு சிலர்கிட்ட விவரம் கேட்பேன், இந்த மாதிரி ஓதுவோமா, இந்த அளவு ஏன் காரணம் என்ன, நம்ம பாட்டுக்கு ஓதிக்கிட்டு இருந்தால் யாருக்கும் சடவு வந்துடக்கூடாது. அந்த அடிப்படை நோக்கத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மசூரா. இப்போ நான் இல்லாத நேரத்தில் இதை செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்க செய்யும்போது அவங்களுக்கு அது அல்ஹம்துலில்லாஹ் நான் எங்கே போனாலும் அந்த துவா அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நான் சொன்னதையும் கேட்கறதுக்கு அல்ல நீ ஆளை கொடுத்துருக்கியே, உனக்கு நான் எவ்வளோ நன்றி செலுத்தாலும் ஈடாகுமா? அப்புறம் ஒவ்வொரு கண நேரமும் எல்லா இடத்துலையும் மசூரா வேணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மசூரா செய்தவர் தோல்வி அடைந்தது இல்லை, இஸ்திகாரா செய்தவர் வெற்றி அடையாமல் ஆனதில்லை. இஸ்திகாராவும் நம்மளுக்கு மசூராவும் 2 கண்களை போல நம்ம கொண்டு போகணும்.
அப்புறம் மசூரா செய்ய சொல்லியிருக்கான் அல்லாஹ். அடுத்தது 8வது, அல்லாஹ்வின் பாதையில் விசாலமாக செலவு செய்வார்கள். அல்லாஹ்வின் பாதையில விசாலமாக செலவு செய்வார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறது ஜக்காத்தும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறது தான். அல்லாஹ்வின் பாதையில செலவு செய்யறதுன்னா அல்ஹம்துலில்லாஹ் ஜக்காத்து கொடுப்பது, சதக்கா கொடுப்பது எல்லாமே சட்ட திட்டத்தோட யாருக்கு போய் கொடுத்தா எப்படி சேரும். ஜக்காத்து கொடுத்தோம்னா எல்லாத்துக்கும் கொடுத்துடக்கூடாது. முக்கியமாக மாற்று மதத்தினர் உள்ளவர்களுக்கு ஜக்காத்தை கொடுத்துடக்கூடாது, கஃபாராவை கொடுத்துடக்கூடாது. அதே மாதிரி நோன்பு வைக்காமல் இருக்கல பிந்தியா கொடுக்குறோம் இல்லையா, அதையும் மாற்று மதத்தினர்களுக்கு கொடுத்துடக்கூடாது. மற்ற சதக்காவை வேணால் நீங்கள் கொடுக்கலாம். மாற்று மதத்தினர்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்தோட வீட்டில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க சம்பளத்தை கொடுத்துடக்கூடாது. சதக்காவா சம்பளத்தை தனியாக கொடுத்துட்டு சதக்காவை தனியாக கொடுக்கணும். இதையெல்லாம் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கிறது, ஒரு மதரசாக்களுக்கு நம்மளால் என்ன முடியுமோ நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்மளுக்கு எல்லாம் முடியும். நம்ம இறுக்கி பிடிச்சோம்னா அல்லாஹ் என்ன செய்வான், இறுக்கி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம எவ்வளவு விசாலமாக செலவழிக்கிறோமோ அதைத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், நானும் விசாலமாக தருவேங்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது 9வது, பிறர் தனக்கு அநீதி இழைத்தாலும் மன்னித்து வரம்பு மீற மாட்டாங்க. மன்னிச்சிருவாங்க. அவங்கள்ட்ட என்ன செஞ்ச அநீதி இழைச்சிட்டாங்கன்னு வரம்பு மீறி நடக்க மாட்டாங்க. இந்த 9 விஷயமும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையா தேவையில்லையா? நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அதான் இப்போ நான் ஷார்ட்டா சொல்றேன். தப்சீர்ல இதுல விளக்கங்கள் சுப்ஹானல்லாஹ் பார்த்தோம்டா கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய அறிவை விசாலப்படுத்தி நம்மளுடைய முபஸ்ஸிரீன்கள் நம்மளுக்கு எழுதி கொடுக்குறாரு. அப்ப அந்த அடிப்படையில் இந்த ஆயத்தில் 4 ஆயத்துக்குள்ள அல்லாஹ் 9 முத்துக்களை கொத்தி வச்சிருக்கான். அந்த 9 முத்துக்களையும் நம்ம எப்படி பிறக்கி எடுக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த குர்ஆனை இன்ஷா அல்லாஹ் ஓதக்கூடியவர்களாக இருப்போம். அதே மாதிரி கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெயரில் நம்ம ஓதக்கூடிய ஸலவாத்துக்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம செலவழிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் செலவழிக்கிறது ஒரு பக்கம் நன்மை வரும். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் நம்ம ஸலவாத்துக்களை அவங்க நம்ம குர்ஆனை கொண்டாந்து கொடுத்ததுக்கு நம்ம என்னமா கைமாறு செய்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல நம்ம ஒன்று கூடி நம்ம பிரியும் போது நம்மளுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ் நாளைக்கு நம்ம சேரணும் அப்படிங்கிற ஒரு துவாவோட நம்ம வெளியேறுவோம். அப்படித்தானே வெளியேறோம் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதுவும் நம்மளுக்கு ஒரு அன்பின் முகப்பத்து தானே. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை நரகத்துக்கு போற பாதை இது, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாதை இது நம்மளுக்கு பிரித்து காட்டக்கூடிய வல்லமை பொருந்திய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நாம என்ன கைமாறு செய்யணும். நம்ம கைமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு செய்யறோம்னா 1வது பாங்குடைய துவா, 2வது ஸலவாத். நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். இப்ப இதுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நம்ம இன்ஷா அல்லாஹ் நிறைவு செஞ்சிருவோம். ஒரு முறை ஒரு யூதர் ஒரு கையில ஒட்டகத்தை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வர்றாரு, இன்னொரு கையில ஒரு சஹாபிய கையில பிடிச்சிருக்காரு. அந்த யூதர் நடந்து வர்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சமூகத்துல நிப்பாட்டப்படுது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த யூதர் சொல்றாரு, யார சொல்லலாம், இந்த மனிதர் என்னுடைய ஒட்டகத்தை அவருடைய ஒட்டகத்தை அவர் ஒட்டகங்கிறாரு, இது ஏன் ஒட்டகம், அவர் மாற்றமா ஏன் ஒட்டகங்கிறாரு, அது நான் கொடுக்க முடியாது, அது நீங்க தீர்ப்பு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இப்ப கேட்குறாங்க, சஹாபி சொல்றாங்க, யார சொல்லலாம், இது ஏன் ஒட்டகம், அவர் எடுத்துக்கிட்டு தான் என்னை சொல்றாரு, நான் பொய் பேசல, உங்களுடைய நண்பர் நான் பொய் சொல்லுவேனா அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு சொல்றாங்க. நான் பொய் பேசல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொன்னவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீங்க உங்களுடைய ஒட்டகங்கிறதுக்கு சாட்சி இருக்கான்னு கேட்குறாங்க அந்த சஹாபிட்ட. சஹாபி சொல்றாங்க, இல்லை எனக்கு சாட்சி இல்லை. யூதர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு உங்க ஒட்டகம் சொல்றதுக்கு சாட்சி இருக்கா? இருக்கு. யார சொல்ல 10 பேரை கூட்டிட்டு வந்துறாங்க. அவர் ஒட்டகம் சொல்றதுக்கு 10 பேர் சாட்சியா வந்துட்டாங்க. இவங்க சஹாபிட்ட ஒரு சாட்சி கூட இல்லை. அப்ப அந்த காலத்துல எப்படிப்பட்ட இதுண்டா, இப்பவும் அரபி நாட்டுல இருக்கதான் செய்யுது, திருநவங்களுக்கு கையை வெட்டணும், அதுதானே ரூல்ஸ். அப்ப இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியை வச்சுதான் அவங்க என்ன செய்யணும், தீர்ப்பு கொடுக்கணும். நம்ம சஹாபின்னு அவங்க பார்க்க முடியாது. சொல்றது இவர் தான் பொய்ன்னு நிறுவனம் ஆகணும் இல்லையா? நிறுவனம் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை, விசாரிச்சு பார்த்துட்டு இப்ப தீர்ப்பு கொடுக்கணுங்கிற நேரத்துல இந்த சஹாபி மானசீகமா அல்லாட்ட பேசுறாங்க, யா அல்லாஹ், இது என்னுடைய ஒட்டகம்ங்கிறது யாருக்கு தெரியாட்டாலும் உனக்கு தெரியும், என் ஒட்டகம்தாங்கிறது உனக்கு தெரியும். இன்னைக்கு நான் இந்த பொய்க்கு நான் பொய் பேசிட்டேன், இந்த ஒட்டகத்தை என் ஒட்டகம்னு சொல்லி நான் திருடிட்டேன்னு இவர் வழக்கு சொல்லியிருக்காரு.
திருடுறவங்களுக்கு தண்டனை கையை வெட்டுறது. நாளைக்கு நான் கை வெட்டப்பட்ட நிலையில நான் ரோட்ல வந்தா இந்த திருடவன் போறான்னு என்னைய சொல்லுவாங்க. இந்த இழிவான வார்த்தை எனக்கு வந்துடும். என் பிள்ளைகளை பார்த்து திருடனுடைய பிள்ளைகள்னு சொல்லுவாங்க. என்னுடைய சந்ததி நான் செய்யாத தப்புக்கு எல்லாரும் பின் இதாவாங்க. நான் செய்த ஒரு அமல் உனக்கு பிடிச்சிருந்தா நீ இந்த இழிவுல இருந்து என்னை காப்பாத்து, இப்படிப்பட்ட இக்கட்டான இழிவுல இருந்து என்னைய காப்பாத்துன்னு மானசீகமா பேசுறாங்க. பேசின அந்த நிமிடத்துல இவங்க இதுவரைக்கும் சொல்லாம அந்த சகாபி ஒரு வார்த்தை சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாங்க? ரசூல்லாவை பார்த்து சொல்றாங்க, யார சொல்லலா என்னைய விசாரிச்சிங்க, அவரை விசாரிச்சிங்க, நீங்க இந்த ஒட்டகத்தை விசாரிங்கிறாரு. யூதர்கள்லாம் சிரிக்கிறாங்க. இந்த 10 பேர் வந்தாங்க இல்லையா, அவங்களும் சரி ஒட்டகத்தை விசாரிக்கவா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய ஏற்பாடின்படிதான் இது நடக்குதுன்னு நினைச்சு ஒட்டகத்திட்ட கேட்குறாங்க, நீ யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறாங்க. அந்த ஒட்டகம் சொல்லுது, கலிமா ஷஹாதாவை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே உங்களுக்கு நான் ஈமான் கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு ஒட்டகம் என் சஹாபிக்கு சொந்தம்னு வாய் திறந்து சொல்லணும். சுப்ஹானல்லாஹ். இதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் அடைந்தவர்களாக அந்த சஹாபியை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு இந்த குறுகிய நேரத்தில்? விசாரிச்சுக்கிட்டு தானே இருக்கோம், இந்த நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது சஹாபி சொல்றாங்க, யார சொல்லலா அல்லாவுக்கு எனக்கும் உள்ள ஒப்பந்தத்துல நான் பேசிக்கிட்டு இருந்தேன் யார சொல்லலா, அதனால எனக்கு என்னுடைய அமல் உனக்கு எது ஒண்ணு இருக்கு, என்னுடைய அமல்லையே ஒரு அமல் உனக்கு பிடிச்ச அமல் என்கிட்ட இருக்கு, அதை கொண்டு எனக்கு இது நிறைவேற்றி கொடு, இந்த இழிவுல இருந்து என்னை காப்பாத்துன்னு நான் கேட்டேன், அல்லாஹ்வுத்தால நிறைவேற்றிட்டேன். அது என்ன அமல்னு கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் நாமளும் தொடர்ந்து இதை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். நம்மளையும் அல்லாஹ் உலக இழிவில் இருந்து, சக்கராத்தின் இழிவில் இருந்து, கபரின் இழிவில் இருந்து, மறுமையின் இழிவில் இருந்து அல்லாஹு தாலா பாதுகாத்து நிரந்தரமான சொர்க்கத்துல சொந்த வீட்டுல நம்ம இளைப்பாறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தருவானாக என்ற துவாவோட நம்மளை செய்வோம். அந்த சஹாபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யார சொல்லலா நான் தூங்கும் முன்னால உங்கள் பேர் சலவாத்தை ஓதி விட்டு தூங்க செல்வேன் யார சொல்லலாம், அதை ஒரு நாள் கூட நான் விட்டு விட மாட்டேன். சலவாத்தை அல்லாவே சொல்றேன் இல்லையா, சலவாத்து ஓதுறதுக்கு முதல்ல அந்த ஆயத்தை நம்ம ஓதிடணும். இன்னல்லாஹ மலாயிகத்து ஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. சலவாத்தை ஓதிட்டு நம்ம அதுக்கு பிறகு இந்த ஆயத்தை ஓதிட்டு சலவாத்தை ஓதுனா என்ன ஆகுதுன்னா, அல்லாஹ் நீனும் ரசூலும் மலக்குமார்களும் செலவாத்து சொல்றீங்க, நானும் செலவாத்து சொல்றேன், உன்னுடைய செலவாத்தோட இந்த செலவாத்து இணைந்து கொண்டால் என்னுடைய காரியம் வெற்றி ஆயிடும். என்ன காரியம்? நம்ம சாப்பாடு, சோறு, சால்னா, துணிமணி இது மட்டும் நம்ம காரியம் இல்லை. ஈமான், இப்போ 9 விஷயம், இந்த 9 விஷயத்தையும் நம்ம பாதுகாக்கணுமே. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் வெறுமனை நம்ம முடித்திருந்த நிலைமையை ஆகிக்கிறாம, வெறுமனை நம்ம கூடிய நேரம் ஆகிறாம, அல்லாவுக்காக ரசூலுக்காக நம்ம இன்ஷா அல்லாஹ் கூடி பிரிந்த நன்மையை அல்லாஹ் தஆலா தந்துடுவானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்துடுவானாக. வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.